என்று பார்ப்போம். சந்திப்போம், சிந்திப்போம், மறட்டும் பார்ப்போம். சகமதனிச கருணா சகமதனிச கருணா அயனிதிகே சக சகதனி தனி 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 தம தனி தனி தமக சகமதனிச நாரதரே மிரட்டுற அளவுக்கு பாடிட்டாப்ல. எனக்கு மலர் மாலை அணிவித்து பெருமைப்படுத்திய பாடு முதல்ல சகமதனிச கருணா அயனிதிகே மாலை ஓடுறது அப்புறம் இருறாங்கன்னா என்ன அர்த்தம்? பாடுங்க முதல்ல சகமமசா அசம்சதாவா சகமதனிச சகபதனிசா பாடல பா பேசாது இதுல இந்தோளம் சகமதனிசா சகமரிசா ஏய் சகமதனிசா சகமபத பாயிரமா பரதேசி பா பேசாதியா பஞ்சம் பண்ணல இதுல சகமதனிசா அதான் பாக்கலையே விட்டு சும்மா வாட்டு சகம கம்ம கம்மன்னா அதான் வந்தே
தூங்குறாள் எழுப்பிவிடுங்கம்மா, எழுப்பிவிடுங்க, இல்லைன்னா வீட்டுக்கு போங்க. எந்திரிச்சு திருப்பி ராகம் போட போறான். சகல பாடிச்சானா சகமதனிசா சகமதனிசா சகமதனிசா. சூப்பரியா சகமதனிசா கருணாலயநிதியே சகமதனிசா கருணாலயநிதியே சகமதனிசா கருணாலயநிதியே மூச்சரைச்சு போய் நிக்கிற. இன்னைக்கு தான் பாட்டே கேட்கிறேன். ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சாதான் நான் பாடுறேன். கண்ணப்பா கண்ணா நான் என்னத்த வருஷத்தோட சொல்லி கொடுத்தாவே மறந்துடுறேன். சகமகமகசனி சகமகசனி சக சக சனி தனி 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 சகமகசினி மகாசினி தீனிகா அண்ணே டீ வேண்டி சொல்லுங்கண்ணே. என்ன அது? சரி போயிட்டாங்க, போயிட்டு பாருங்களா. யார் ஒண்ணு போட சொன்னது? பாருங்களையா, வணக்கம். வணக்கம். நானும் திருடோக செஞ்சாரி. நானே ஒரு கஞ்சா வியாபாரி. கஞ்சா வியாபாரியா? திருலோக சஞ்சாரி ஐயா நான். திருலோக செஞ்சாரினா திருலோக சஞ்சாரம் செய்வோம். ஓஹோ, திருலோக செஞ்சாரி. கனகப்பிரியன். ஓ, கனகப்பிரியன்னா நாரதர். காணப்பிரியன். ஓ, காணப்பிரியன். பாட்டுக்கு நாரதன் என்ற பட்டந்தனை பெற்ற நாரத மகரிஷி பணம். தாங்களையா, தாங்களுக்கும் இந்த இடத்திற்கும் என்ன சம்பந்தம்? ஏங்க இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க? தாங்கள் இந்த இடத்திற்கு வருவதற்கு உண்டான காரணம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். விவசாயம். நீங்க என்ன காரணமா வந்திருக்கேன்னு நான் உங்களை கேட்கிறேன். நீங்க கேட்பதில் பிழை இல்லை, நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் தாங்கள் யார் என்பதை இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. சம்பந்தம் இல்லாம நீங்க பேசக்கூடாது. ஏன் இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க? உங்க இடம் சொல்வது தவறு. எதியா நிரந்தரம்? ஐயா, எதுவுமே நிரந்தரம் இல்ல. நிரந்தரம் இல்லை. இருக்கிறவர சொந்தம் தானே. என்ன சொந்தம் தானே? ஏங்க நம்ம வாழ்றவர இருக்கிறவர இந்த இடம் நமக்கு சொந்தம். அதற்காகத்தான் அம்மாடா என்ன இல்லைன்றா எங்கடா யாரி அது? அப்படியா? ஏடா எங்கடா இல்ல. வாருங்கய்யா, வணக்கம். வணக்கம். அபச்சாரம் செய்தவராகியும் இல்லம் தேடி வந்தால் நாங்க விபச்சாரம் செய்வா. உபச்சாரம் செய்வது தமிழர் மரபு. விபச்சாரம் தெரிந்தது. ஏய், இது எப்படியா மரபாங்க? எது உதவி? இங்க வந்து பின்னாடியே போறீங்களா? வாழ்க்கையில் முன்னேறி செல்ல வேண்டும். முன்னே நாம் ஒரு படியை எடுத்து வைக்கின்ற பொழுது இறைவன் நம்மை பல படிகள் மேலே ஏற்றி விடுவான். ஒரு யார் போனா பின்னாடி ஒரு யார் வரா. பின்னாடி யார் போறது? அப்ப முன்னேறி யாரு பின்னேறி யாரு? புரியல. பின்னாடி யாரு? நான் முன்னால ஒண்ணா அவர் பின்னால. சரி, ஆக மொத்தம் 2 பேரும் கண்டின் பண்ணுறானே. அப்படி வாங்க. சரி, ரெட்டை போட்டுலாம் உழுகலாம். நீங்க தப்பு இல்லாது. யார் நீங்க? இடம் உங்க இடம்ங்கிறீங்க. இது உங்க இடம் என்பதற்கு ஏதேனும் ஆதாரம் இருக்கிறதா? ஏங்க அப்புறம் ஆதாரம் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, முதல்ல இந்த இடத்துக்கு பேர் என்னன்னா தெரியுமா உங்களுக்கு? இந்த இடத்துக்கு பெயர் என்னன்னா தெரியுதா? முன்னாடி கல்யாணம் பண்ணவா, நான் அதுக்கு முன்னாடி கோயில். முனிவர்களே நான் ரொம்ப சாத்வீக குணம் படைத்தவன், ரொம்ப சாந்தமான ஆள். நாங்க ரொம்ப கொடூரமானவங்க. நீங்க எப்படினாலும் இருந்துட்டு போங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல 2 பேரும் நலகூபன் மணிகிரீவன் குபேரனுடைய பிள்ளைகள். தாம் யார் யார் இருந்தது? குபேரனோட பிள்ளைங்க. குபேரனோட பிள்ளை யார் யாரு? நலகூபனும் மணிகிரீவனும். அவர்கள் இருவரும் தாங்கள் பெரிய இடத்து பிள்ளை என்பதனால் அதீதமா. குபேரன் பெரிய பணக்காரன் அப்படின்னா அவங்க 2 பேரும் மய 2 பேரும் பெரிய இடத்து பிள்ளை சொல்லுவாங்க. நான் நிறுவதை மதிக்காமல் பெண்களோடு குலத்திலே ஆடை பணம் இருந்தாலே குணத்துல இருக்கையில சொன்ன சொல்லணும். டேய், என்ன சொல்றேன்னு கேட்டு பேசியா? தன்மையா நடந்துங்க முதல்ல. என்னையா இப்படி சும்மா சம்பந்தம் இல்லாம?
பிளாஸ்டிக் மலை, அது உண்மையான மலை. என்ன வரலாறு? மாலை இங்க ஊர்ல சும்மா ஏதாவது கேட்கணுன்றதுக்காக ஒரு கேள்வியா? அவர் ஏதோ மாலையை கொண்டு வந்து போட்டு விட்டு போனாரு. பவுன் மாலை விட்டு வருவாளா? கோமாளி மாலை விட்டு வருவானா? பைத்தியகாரத்தனமா என்ன வித்தியாசம் கேட்கிறா சொல்லுங்க. இது வந்து இதுல உள்ளது, அதுல வந்து அதுல உள்ளது. சொன்னேன்ப்பா தலைவா. வரும்போது நாரதர் தான் மாலை விட்டுருப்பார். இது மணக்கு மாலை, இது மணக்கால மாலை. ஏய் மோந்து போய் அது மணக்க, அதை விட இது அதிகமா மணக்கம். ஏன்னா சென்ட் அடிச்சிருக்கல. என் மீது நறுமணங்கள் கமழும். ஆமா. அத்தர் சந்தான நாறுது. எது மனம் நாறும். நாற்றம்ங்கிறது மனம் தான். துர்நாற்றம்னா தான் அது நறுமணம் இல்லை. அதான் நாறுதுதான். உப்ப மேலே தான் நாறுது. வாங்க ஏன் எப்ப முகரேப்ப வேலிமலை சாரல். வேள்வி என்றால் என்ன பொருள்? வேள்வினா யாகம். யாகம் செய்யக்கூடியவர்கள் முனிவர்கள். முனிவர்கள் யாகம் செய்யக்கூடிய இடத்துக்கு ஒரு முனிவன் நான் வந்திருக்கேன். உங்க 2 பேருக்கு இங்க என்ன மதுருக்குடா வந்துருக்கீங்க? என்ன வேலைன்னு கேக்குறேன். அப்படி சொல்லல. அவர் தலைய ஏங்க இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? எது இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? ஏங்க ஈ இருக்கிற இடத்துல தான் இரும்பு வந்திருக்கு. இரும்பு இரும்பு ஏங்க வந்துச்சு? யார் இரும்பு அடிக்கிறது? யாருக்கு தெரியும் இரும்பு அடிக்க? ஏய் வேல் உங்க 2 பேருக்கு யாகம் பண்ண தெரியுமா? நீங்க சும்மா ஏய் கொண்டே மட்டும் போட்டுறீங்க. உங்க 2 பேருக்கு யாகம் செய்ய தெரியுமா? அப்புறம் என்ன யாகம் பண்ண தெரியாதா? எங்க யாகம் செய்யறது எப்படி யாகம் பண்ணுவாங்க சொல்லு. ஆம் தஹா பிரஹே ஹா பிரஹா ஹா ஓ பிரஹே. இது யாகம் அது யாரு யாகம் வளர்க்க தெரியாதா? சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவரம் விக்ராம்பரம் சேவா பிரஹா. உங்க பேரியா? பிரியரியா என்ன அரமணிய ஸ்வாஹா பிரஹா. ஏன் பொம்பளை ஆளுக பேரா சொல்ற? ஆமா யாகம் பண்ணணும்னா அதானே. ஐயோ சும்மா ஏதாவது பைத்தியக்காரத்தனமா பைத்தியக்காரத்தனமா நான் பேசல. நீங்க வந்தே ஒரு அளவுதான் மரியாதை கொடுக்க முடியும். 2 பேரையும் வெளுத்து புனைய வெளுத்து. அளவுண்டா எவ்வளவு? இவ்வளவா இல்ல இவ்வளவா? அளவுங்கிறது எதுல இருக்கு? இல்ல அளவுன்றது மரியாதை. ஒரு அளவு, ஒரு அடி. அளவு ஒரு அளவு என்ன அதான் என்ன சொல்றீங்க? சண்டை நிமித்தம் என்ன பயங்கரமா ஆகுது. என்ன 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 இது சீட்டு தோக்கறதால பாரு. என்ன சீட்டு கட்டுறது தோக்கறது? யாரே தோக்கறதுக்கு அப்புறம் சீட்டு கட்டுறது? போயிட்டு பெரிய ஆள் யாராவது இருந்தா அப்படிட்டாங்க போங்க. பெரியாரே எங்க அண்ணன் தான். பெரியாளு நாங்களே டாப்ல. என்ன பெரியாளு எங்களுக்கான பெரிய ஆளுங்கிறது உருவத்திலேயோ வயதிலேயோ தோற்றத்திலேயோ அதை சொல்லல. சரி நல்ல திறமையான அறிவு படைத்த மேன்மை மிகு எண்ணம் கொண்ட யாராவது இருப்பாங்கல்ல, பேச்சாற்றல் படைத்தவர். ஆமா அவங்கள போய் அழ சொல்லுங்க. எங்க அண்ணன் பேச்சால முடியும். அண்ணன் பேசி கிழிச்சாரு. யாரு? மோரையில பாரு என்னடா ஏன் எங்க அண்ணன் பேசுறாம வரையிலாம் வேன்ல போன எடுத்தால்தான் 8:45 பேசிக்கிட்டே வந்தாரு. யாருக்கிட்ட பேசுறாருன்னு தெரியல. தம்பியை கண்டுபிடிச்சு புரிஞ்சுக்கிறேன். மரியாதையா பேசணும். அந்த போங்கடா வாங்கடான்னு அங்கிட்ட பேசிட்டு போங்கடா வாங்கடான்னு போடா வாடான்னு தான் சொன்னேன். போங்கடா வாங்கடான்னு சொன்னேன். கொட்டாம்பட்டி என்ன போங்கடான்னு மரியாதை? கொட்டாம்பட்டியே குமுறும். ஏன் என்ன போடா வாடாண்டா. என்னடா செய்வ? முகரக்கட்டையும் ஆடு நல்ல எரும மாடு மாதிரி ஒருத்தன் என்ன என்னோட திருடிட்டான் பத்தியா? என்ன தெரியுமா? இல்ல சேவ் பண்ணிட்டு வாங்கன்றியா? சரி இங்க வாங்க 2 பேரும். நீங்க 2 பேரும் உங்க 2 பேருக்கும் ஒண்ணுமே தெரியாதுன்னு எனக்கு தெரியும். யாருக்கு? ஐயோ இப்பதான் எனக்கு கடுப்பாகுது. ஏன் யாருக்கு ஒண்ணும் தெரியாது. ஏன் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ஒண்ணும் தெரியாது சாமி. உங்கள்ட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். எங்களை காசு கொடுத்துறாங்க. நீங்க பேசுற அளவுக்கு நான் பேச முடியாது. நீங்க பாடுற அளவுக்கு நான் பாட முடியாது. அவன் சொல்லிட்டு தப்பு ஓடி போயிருந்தா. இதெல்லாம் நான் சொல்லிட்டு போணுமா? போகல போகண்டியானே இருங்க அண்ணன் பேசுங்க வரேன். டீ குடிக்கிறமா? இதெல்லாம் கொடூரமா இருக்கறனாரா? வேலிமலை சாரல். வேலிமலை சாரல். சாரலே விழுகலையே. ஏய் இரியா. வேலிமலை சாரல். வேலிமலை சாரல் எந்த ஊர்ல இருக்கு? யாரும் கூப்பிட்டீங்க? வேலிமலை சாரல். வேலிமலை சாரல் எந்த ஊர்ல இருக்குன்னு கேக்குறீங்க? வேலிமலை சாரல் கொட்டாம்பட்டியில இருக்கு.
மாவட்டத்தியா இருக்கு? அடியா. வேலூர்ல இருக்கா? டேய் இவன் அதை விட வேலிமலை இங்க வாயா. மேற்கே பவளமலை வேங்கடம் நேர் விடக்கவே. ஏய் என்ன மேற்கே பவளமலை வேங்கடம் நேர் விடக்கம் ஆக்கும் ஒவ்வொரு எழுகளுக்கு எங்கே அந்த ஆளு? வருவாப்புல டேய் ஆயுதம் எடுக்க போயிருக்காப்புல. டீ நாங்கெல்லாம் டீ குடிக்கிறோம். டீ முடியாது டீ இருக்கீங்க. ஆயுதம் எடுக்க போயிருக்காப்புல. ஆளா வர சொல்லியா முதல்ல. வேலிமலை சரடு எந்த ஊர்ல இருக்குன்னா கொட்டாம்பட்டில இருக்கு. இழுத்து அரங்கன்னு சொல்லு. இருங்க இப்ப நீங்க நிக்கிற அந்த இடம் நான் நிக்கிறது வேலிமலை சரடு. அதுதான். அப்புறம் என்ன கொட்டாம்பட்டிலான வேலிமலை சாரல்? டேய் உண்மையா வேலிமலை சரடு எங்க யாரு? உண்மையான வேலிமலை சாரல் அண்ணே. வெள்ளிமலை மன்னவா வேதம் நீ அல்லவா முன்னோர்க்கு முன்னவா வெள்ளிமலை மன்னவா வேதம் நீ சொல்லவா. வேதம் நீ அல்லவா. என் வாயில வர்றதுதான் பாட்டு, என் வாயில வர்றதுதான் வசனம். இதை கேட்டுக்கிட்டு போகணும்னு என் தலையெழுத்து வேற. இருங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. உங்களை இன்னைக்கு வேற மாதிரி கேட்டு ஓட விடல. அதுக்கெல்லாம் நாங்க பயந்தால. சரி கண்டபுராணம் தெரியுமா? தெரியும். யார் எழுது? பிச்சையப்பன் செட்டியார். ஏய், என்னடா பேசுறீங்க? தம்பி டீ கொடுத்தா ஆ? யார் எழுதுனது கண்டபுராணத்தை? அவர் குமாரசாமி. ஏத்த அப்படி சிரிக்கிற? உனக்கு தெரியுமா? கண்டபுராணத்தை எழுதியது கச்சியப்ப சிவாச்சாரியாரியா? அகராசி கொஞ்ச நேரம் போயிடாங்க. உங்களை வச்சுட்டே நினைக்கிறேன். நீங்க இல்லைன்னாலும் உண்மைதான். நாட்டாக்கதான் அவ்வளவு ஆரவாரம் பாடும்போது கோடி உண்ணிய கோடி காலத்துக்கு நல்லா இருக்கணும் தான். நீங்க எங்களை நீங்க மனத்தை காப்பாத்துறவங்களே நீங்க உங்க காலில் கும்பிட்டு. கந்தபுராணத்தை எழுதினவர் வந்து பிச்சையப்பன் செட்டியார். அவர் ஒன்று போன் எடுத்தாரா? ஒன்று சொன்னாரா? 1637 வருஷத்துல இப்ப எல்லாம் போன் ஏதுன்னு கேட்டா அந்த அப்ப 1700 வருஷத்துல போன் ஏது இல்லண்ணே சொல்லிருப்பாரு. பெரிய புராணமா தெரியுமா? தெரியுமா? தெரியும். அது யார் எழுதுது? அது சேக்கிலார் எழுதினாரு. கந்தபுராணம் எழுதுனாரு பிச்சையப்பன் செட்டியாரு. அப்ப பெரியவன் சேக்கிலார் எனக்கு தெரியாதா? கச்சியப்ப சிவாச்சாரியாரியா? ஒரு எழுத்து மாதிரி போய் சொன்னேன். செட்டியாருங்கிற சிவாச்சாரியாரியா? அவரு சிவாச்சாரி கேள்வியோட இருக்கணும். பதில் எங்களுக்கு தெரியாதா? தெரியாம தானே தப்பு தப்பா சொல்றியா? தெரியாம தானே சொல்றியா? ஐயோ ஐயோ உங்களோட கூத்து போடமே கொக்கலத்து நாடகமா இருக்கு. நான் கூத்து பண்றேனா? ஆமா என்ன பேசுறீங்க? நீங்களா கேள்வி கேட்டு நான் காமெடி பண்றேனா? என்னடா அது கொடுமையா இருக்கு. நாங்க எல்லாமே சரியா சொல்லிக்கிட்டே இருக்கோம். நாப்பிளக்க பொய் வைத்து நவநீதியம் தேடி நலமொன்று மரியாத நாரியரை கூடி புப்புள கழுகின்ற புத்தீஸ்வர் போல உடம்புலனா கலகலந்த புதல்வர்களை பெறுவீர் காப்பதற்கு மகையர்வீர் கைவிட மாட்டீர் கவட்டத்தில் மரத்தில் இருக்கும் காலில் வைத்துக் கொண்டு அப்பதனை பிடித்தது பேக்கரங்க போல கடந்து விழாக எப்பவுமே கைவிடாம இருக்கணும். என்ன வியாபாரம் பாக்குறேன்? டேய் இங்க வாங்கடா முதல்ல ஏதாவது ஒரு முடிவு வாங்கடா. என்ன 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 மோரையில பாரு ஆளும் மண்டை பயப்படாதே தான் மனுஷன் தான். அதான் பயப்படாதே மனுஷன் பயப்படாதே. ஆளும் மோர கட்டையிலும் பிச்சையப்பன் செட்டியார் இந்த லட்சணத்துல சவுடாடு வேற. என்ன டேய் தாங்கடா அடே டேய் அதத்தான் நான் சொன்னேன். கற்க கதிரத கற்பவர் அதற்கு தக ஒரு தானே விட்டாரு என்ன பெரியது. சரிங்க வாங்க திருக்குறள் தெரியுமா உங்களுக்கு?
அங்க இருந்து சொன்னாலும் உங்களுக்கு ஒரு மாதிரியா கேட்டுக்க. யோ ஓம்ப படுமையாது ஓம்ப படம் திருக்குறள் மொத்தம் எத்தனை குறள் தெரியுமா? சரியா? எத்தனை குறள் சொல்லு? 2360 திருக்குறளா? அம்மா அரஞ்சன் முகரை பாரு. ஏய் தெரிஞ்சா சொல்லு. ஏன்டா போட்டு பண்ணிருக்க? திருக்குறள் எத்தனை 2360 ஒரே பாருங்க 2356 அதை விட ஏண்டா பைத்தியக்கார போயிருக்கா? திருக்குறள் மொத்தம் 1330 குறள் தான்டா. போன வருஷம் இப்ப 1000 கூடி இருக்கு. இப்ப 2026 எப்படி போன வருஷம் 5000 இருந்தது 6000 ஆகுதுயா? சம்பளமா? யோ பைத்தியா, அது திருவள்ளுவர் எழுதியது. அவரே இல்லை அப்புறம் எப்படி கூடும்? அவர் எழுதிட்டு போயிட்டாரு 1300. ஆ. அவங்க வீட்டால சொந்தக்காரங்க 1000 தெரிஞ்சிருக்காங்க. யாரோ சொந்தக்காரங்க திருவள்ளுவருடைய மச்சினன் தான் மாணிக்கம். அவங்க தங்கச்சி அமுதாத்தான் அவர் கட்டியிருக்காரு. ஆமா சாமி. திருவள்ளுவர் யாரு தங்கச்சி அமுதாவ? அப்பதான் கல்யாணத்தோட நம்ம போனோம். டேய் பொண்ணு முடியும் பொண்ணுக்கு மரியாதை ஓடி போயிருங்க. டேய் திருக்குறள்ல இங்க வா 1330 குறட்பாக்கள், 133 அதிகாரம், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், மூவகைப்பால். ஒரு குறள் இருக்குல்ல? அம்மா ஒரு குறள் மொத்தம் ஒரு குறள் வந்து எத்தனை சீரு? ஒரு குறள் வந்து 7 சீரு. உங்களுக்கு என்ன ஒரு சில நேரம் உண்மையை பேசுறீங்க, ஒரு சில நேரம் பொய்யா பேசுறீங்க. தெரியாம சொல்லல, எல்லாமே தெரியும். எனக்கு உண்மையாவே தெரியல. உண்மையாவே நீங்க படிச்சாலும் தானா இல்ல படிக்காதாளா? எவ்வளவு சரியா 7 சீருன்னு சொல்ற? சரி எதை சீருன்னு சொல்றேன்னு சொல்லு பாப்போம். 7 சீரு சொல்லணும் தானே? காது குத்து சீரு 1, சடங்கு சீரு, இது மாமன் சீரு, டேய் இந்தடா கல்யாண சீரு. அதையாவது ஒழுங்கா சொல்றாங்க. சீரு நிறைய இருக்கு, உங்களுக்கு தெரியாது. கல்யாண சீரு, பொங்கச்சீரு, தீபாவளி சீரு, பலாப்பு சீரு, உள்ள வர புச்சீரு, நகை மோதிரம் எடுத்து போற சீரு 13. 8 8க்கு எடுத்து எந்த ஊர்ல 13 வந்துச்சு? அந்த பைத்தியக்காரங்க. டேய் நான் என்ன கேட்டேன்னு தெரியுமா? என்ன சீரு? அதுல அண்ணன் 2 சீட்டு கம்மியா சொல்லி போச்சு. என்னது? அவங்க ஆத்தா அப்பன் செத்தனைக்கு இது கொப்பரை தூக்கிட்டு போற சீரு அது சேர்த்தியா? அப்புறம் அன்னைக்கு போனா சும்மா அதிகம் ஊர்ல அதிகமா நினைக்க மாட்டாங்களா? தம்பி கீழ்கணக்கு நூல்கள்ல முதன்மையானது திருக்குறள். அதுதான் முதல் நூலா வச்சாங்க கீழ்கணக்கு நூல். திருக்குறள் தான். மேல் கணக்கு நூல்கள்ல 10 மேல் கணக்கு அவர் போட்டுருக்காரு 10 பாட்டு 8 தொகை. மேல் கணக்கு ஆமாம் 18 மேல் கணக்கு 11 கீழ்கணக்கு. தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆளவர் ராசு இப்ப கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. ராசவாட்டுக்கு 7500, பள்ளிக்கு 6500, நாரதருக்கு 12000 கேட்கிறாரு சொன்னாங்க. அவர் ரேட்டு கம்மியா பேச்சு விட்டோம். பெட்டிக்காரு வேற 8500 கேட்கிறான். மிருதங்கக்கார எவ்வளவு கேட்கிறான்ட்டு தெரியலைன்றியா? ஆல்ரவுண்டுக்கார பையன் இப்பதான் புதுசா வந்திருக்கானா, அவன் 5500 ஆகுறானா. தாளக்காரு வேற காசு கேட்கிறாரு. இதுல சீனு அவன் தாளக்காரெல்லாம் உங்களுக்கு சும்மா வந்து தாளம் போட்டுக்கிட்டு இருப்பாரு விடிய விடிய. தாளத்துக்கு தனியா சீனுக்கு தனியா மண்டே புலந்தே விடுவேன். என்னடா பேசிட்டு இருக்க? என்னடா பேசிட்டு இருக்க? மேல் கணக்கு கேட்டீங்க. என்ன மேல் கணக்கு? என்ன மேல் கணக்கு? என்ன மேல் கணக்கு? மேல் கணக்கு அவர் கணக்க தெரியாது. என்னடா? கிளம்பிட்டாங்கடா மறுபடியும் ஊருக்குள்ள. ஐயோ இவங்களை வச்சு நான் சமாளிக்கிறதுக்குள்ள நான் வர்ற படிச்சு. டேய் ஐயோ அடே இந்தாங்கடா. ஏன்டா அந்த பாடுபடுத்திய? தெரியாம போய் சொல்றேன். நான் உங்களை நல்லா இருப்பியா வாங்கடா. அது ஏன்டா அவர்கிட்ட ஆளவே ராஜன் போய் ஏற்றிட்டு போறிய? சரி
தம்பி ஐயா போச்சு நான் கொல்ல போறேன். சரி நான் சத்தியமா எதுவும் கேள்வி கேட்க மாட்டேன். வாங்க நல்லா இருப்பிய. கேள்வி எல்லாம் கேட்க மாட்டேன். வாங்க எந்த கேள்வியும் கேட்கல உங்களை. வாங்க கேள்வி கேட்கல. வாங்க சரி வியாபாரம் முடிஞ்சு சாமி. அதான் நீ கேள்வியை கேட்டாலே தான் நீங்க வெளில வருவீங்க. தெரியாது உங்களை பத்தி நான் நல்லா தெரியுமே. சரி உள்ள ஒரே சத்தமா இருக்கு. தோண்டு கெடுத்தா சொருண்டு கெடுத்தா சோன் கேட்டு உள்ள 1க்கு 3 பேர் இருக்காங்க. நம்ம வெளியே இருக்க போறோம். ஏய் ஆளோலம் தோன்றதுங்க. ஆலோலம் சொல்ல வந்து 3 லேடிஸ் இருக்காங்க. பார்க்கலாமா அவள? நீங்க பார்க்கலாம். நாங்க ஏய் நீங்க தான் கூட்டிட்டு வரணும். கூப்பிடுறீங்களா? அயலு இந்த சேட்டை தானே ஆகாது. இப்போ தானே எதுவும் கேட்க மாட்டேன். சரி எதுக்கு தானே வச்சிருக்கீங்க? திணை வந்து எங்க குலக்கடவுள் முருகனுக்காக வச்சிருக்கான். குலக்கடவுள் முருகனா? அம்மா அப்படியா? முருகனை கும்பிடுறாங்க நீங்க? சரி முருகனை கும்பிடுறீங்கன்னா முருகனுக்கு எத்தனை படை வீடு இருக்குன்னு தெரியுமா? 6 படை வீடு பேர் தெரியுமா? சொல்லுங்க. 6 வீடு கேட்கிறாரு. 6 படை வீடா? முதல் படை வீடு, 2ஆம் படை வீடு, 3ஆம் படை வீடு, 4ஆம் படை வீடு, 5ஆம் படை வீடு, 6ஆம் படை வீடு. அதான் 6 படை வீடு எனக்கு தெரியும். 6 படை வீட்டுக்கு பேரு? அண்ணே 6 படை வீடு பேர் அண்டா டேய் ஒவ்வொருத்தையும் மாறி மாறி நீ சொல்லு. நீ சொல்லு. வயித்து எனக்கு கேள்வி கேட்டாலே வயித்து குத்து வைத்த. டேய் படை வீடு பேர் கேட்டா என்னடா வரீங்க? 6 படை வீடு வந்து முதல் படை வீடு ஓட்டு வீடு, 2ஆம் படை வீடு ஓட்டு வீடு 1, தகர தீட்டு 2, கூரை வீடு 3, காங்கிரட் வீடு 4, மண் வீடு இன்னொரு வீடு, என்ன வீடு? மாடி வீடு. இதான் முருகப்பெருமானுடைய 6 படை வீடு. அந்த 6 வீட்டுக்கு தான் சீர் கொண்டு போனது. எப்படி உருவானது தெரியுமா? இந்த வீடுகளை எப்படி உருவானது? முருகப்பெருமானுக்கு 6 படை வீடுகளும் ஏன் உருவாச்சு, எதுக்கு உருவாச்சுங்கிறதுக்கு மிகப்பெரிய காரண காரியமே இருக்கு. இப்படிதான் முருகனுக்கு 6 படை வீடுகளும் உருவாச்சு அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு? எப்படி உருவானு கேக்குறா தெரியுமா? இப்ப சொல்லிட்டே பனையில ஏறி ஓலையை வெட்டி நல்லா லேசா காய போட்டு மிதிச்சு அப்படியே கட்டினா அது ஓலை வீடு. அப்படியே கிடு இது பண்ணி கட்டினா அது வந்து குடிசை வீடு. அப்படியே சிமெண்ட் சீட்டு அது வாங்கி இது பண்ணா ஆமா. அப்படியே மானாமரில் டவுல் யானை ஓடு அது வாங்கி மஞ்சாந்து வீடு அது ஓட்டு வீடு. 5வது வீடு பார்த்தீங்கன்னா வந்து இது காங்கிரட்ல போட்டா அது காங்கிரட் வீடு. கீழ ஒரு வீடு மேல ஒரு வீடு கட்டினா அது மாடி வீடு. ஐயா சொன்னமா? இதான் முருகப்பெருமானுடைய 6 படை. கை தட்டின இந்த திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணிகை, பழமுதிர்ச்சோலைன்னு ஒரு 6 வீடு இருக்கு முருகப்பெருமானுக்கு. அந்த வீடா? அது இல்ல படை வீடு. அது அப்படி அது அப்புறம் இதுக்கு அடுத்து அது. ஓ இதுக்கு அடுத்துனாதா? திருப்பரங்குன்றம் சொன்னேன்ல, திருப்பரங்குன்றத்துக்கு முன்னாடி என்ன பேர் சொல்லு? திருப்பரங்குன்றம் முன்னாடி நிலையூர். நிலையூர். திருப்பரங்குன்றத்துக்கு முன்னாள் பேர் என்ன? அந்த ஊருக்கு பேர் என்ன மதுரையில கேக்குற? என்ன பேரு? என்ன படித்தவன்? திருப்பரங்குன்றத்துக்கு முதல் பேரு திருப்பாலங்குன்றம். வைத்தியக்காரப்பல தென்மரங்குன்றம்னு பேரு. திருச்செந்தூருக்கு முன்னாடி என்ன பேர் சொல்லு? திருச்செந்தூருக்கு திருச்செந்தூருக்கு முன்னாடி என்ன பேர்? அண்ணே அண்ணே திருச்செந்தூருக்கு முன்னாடி தென்மரங்குன்றம். டேய் பேச
தெரிஞ்சா நான் படிச்சது எனக்கு மறந்து வரும் போல இருக்கு. ஒழுங்கு மரியாதையா அடுத்த ஆளை கூப்பிடு. எல்லாமே முதியோருக்கு விடுதானே. எல்லாம் வேற என்ன பேர் தான் பேர் தான் நம்ம சொந்தக்காரர் தானே எல்லாமே. போறேன் பாரு போறேன். அவர் ஒரு இடத்துல இருந்ததா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அவர் என்ன 6 ஊருக்கு போயிருக்காரு. அப்புறம் எப்படி எங்களுக்கு தெரியும்? ஆமா கண்ணே வெள்ளையம்மா. ஏய் அது வேற நாடகம். வேற நாடகம். அக்கா, என் தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? கண்ணே வெள்ளையம்மா. அப்படியாடா மணி ஆயிடுச்சு. பூராணி